ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஎஃப் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கிறத வந்து நிறுத்திட்டாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது கொரோனா தொற்றின் போது வந்து பார்த்திங்கன்னா வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் உள்ள தங்கள் கணக்கில் இருந்து முன்பணம் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படும் வசதியை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக இபிஎஃப் நிறுவனம் வந்து அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா தொற்று காலத்தில் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டதன் காரணமாக ஊழியர்கள் பாதிப்படைந்தனர். இதனை கருத்தில் கொண்டு பணியாளர்களுக்கு உதவிட இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் முன்வந்தது. அந்த அறிவிப்பில் பணியாளர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையில் 75% பணத்தை திருப்பி செலுத்தாத முன்பணமாக பெற்றுக்கொள்ளலாம் என கடந்த 2020 மார்ச்சில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா தொற்று காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர்கள் பாதிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இபிஎஃப் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து 75% வந்து முன்பணத்தை திருப்பி செலுத்தாத முன்பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து 2020 அறிவிச்சிருந்தாங்க. மேலும் இரண்டாவது அலையை கருத்தில் கொண்டு கடந்த 2021 ஜூன் முதல் மீண்டும் மற்றும் ஒரு முறை இந்த முன்பணம் எடுக்கும் வசதி அறிவித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் முன்பணம் எடுப்பது குறித்து இம்மாதம் 12ஆம் தேதி இபிஎஃப் நிறுவனம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தெரிவிப்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் அறிவிக்கப்பட்ட முன்பணம் பெறும் வசதியை நிறுத்தி கொள்ள நிறுவனம் முடிவு செய்வதாக சொல்லியிருக்காங்க. அப்போது இனிமேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த 75% பிஎஃப் அட்வான்ஸ் தொகை வந்து நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது விலக்கு அளிக்கப்பட்ட அறக்கட்டளைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில அறக்கட்டளைக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்குதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இந்த நடைமுறை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இனிமேற்பட்டு நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து பிஎஃப் அட்வான்ஸ் தொகை வந்து நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.